வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எம்இஸில் புதுசாக இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 18 டிஜிட்டில் எம்இஸ் ஐடி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டில் ஒரு நியூவாக புதுசாக ஒரு எம்இஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துருங்க. அங்க உங்க ஸ்கூலுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஸ்கூலுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்க பாத்தீங்கன்னா டாஸ்க் போர்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப் மெனு வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். அங்க பாருங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய எம்இஸ் ஐடி 18 டிஜிட்ல இருக்கும். நியூ எம்இஸ் ஐடின்னு சொல்லி கொடுத்து ஒரு 10 டிஜிட்ல இப்ப கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க கிளிக் பண்ணி நீங்க எந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குடைய நியூ எம்இஸ் ஐடி பார்க்கணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6th அப்படின்னு சொன்னா 6th செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய பழைய எம்இஸ் ஐடி 18 டிஜிட் இப்ப நியூவா ஒரு எம்இஸ் ஐடி கொடுத்துருக்காங்க ஒரு 10 டிஜிட்ல. அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆசிரியர்களுக்கான பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற இணைந்திருங்கள் கல்வி மேடை யூடியூப் சேனலுடன்.